இவரோட பேரு தான் பாதுரி. அவரோட மனைவி பேரு மேகலா. பாதுரி தான் அந்த ஊர்லயே செல்வந்தரான ஆளு. இவங்களோட பையன் சமீபத்துல இறந்துட்டாரு. மருமக நர்மதா மாமியார் வீட்லயே இருந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டு வர்றா. நர்மதா ஒரு நாள் சமையல் செஞ்சதும் மாமனாரையும் மாமியாரையும் சாப்பிட்றதுக்காக அழைக்க அவங்களோட அறைக்கு போனா. பாதுரிக்கும் அவரோட மனைவிக்கும் நர்மதாவை சுத்தமா பிடிக்காது. அவளை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அத்த, சமையல்லாம் செஞ்சுட்டேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. சொல்லிட்டீல, கிளம்பு. எங்களுக்கு எப்ப பசிக்குதோ நாங்க அப்ப சாப்பிட்டுக்கிறோம். அது இல்ல அத்த, மாமாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும்ல, இல்லனா உடம்பு இன்னும் மோசமா போயிடும். இவரை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்லி கொடுக்க வேணாம். இவளுக்கு அப்படி என்ன பிரச்சனை? போன்னு இவ்ளோ தூரம் சொல்லியும் இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கா. இவளை இந்த அறைய விட்டு வெளியில போக சொல்லு. எதுக்கு உடம்பு முடியாதவரை இப்படி கோவப்படுத்திக்கிட்டு இருக்க? மரியாதையா இங்கிருந்து போ. நர்மதாவ மாமனாரும் மாமியாரும் பயங்கரமா சித்திரவதைப்படுத்துவாங்க. பாத்தீங்களா, உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே காரணத்தினாலதான் இன்னும் நான் இந்த வீட்ல இருக்கேன். இல்லனா எப்பவோ இங்கிருந்து போயிருப்பேன். ஒரு நாள் மேகலா கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழியில தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள சந்திச்சாங்க. என்ன மேகலா, நல்லா இருக்கியா? எங்க போயிட்டு வர்ற? வேற எங்க ஜானகி, நிம்மதிய தேடி கோவிலுக்கு தான் போயிட்டு வர்றேன். கோவிலுக்கு போனா மட்டும் நிம்மதி கிடைச்சிருமா? மொத வீட்ல இருக்க பிரச்சனைய துரத்தி அடி. வீட்ல இருக்க பிரச்சனையா? நீ எதை சொல்ற? வேற எத, உன் மருமகளை தான் சொல்றேன். வீட்டுக்கு வந்த ஒரே மாசத்துல உன் மகனை முழுங்கிட்டா. இப்போ உன் புருஷனும் தீராத வயிற்று வலியால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படியே அந்த அபசகுணம் புடிச்சவள உன் வீட்லயே வச்சிருந்தன்னு வையி, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே உன் மக, அவளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை உன் வீட்ல இருந்து துரத்தி விடு. நீ சொல்றதும் சரிதான். என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னைக்கே அவளை நான் வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறம் மேகலா வேகமா வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. பாதுரி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்க, அந்த அபசகுணம் புடிச்சவள நம்ம வீட்ல வச்சிருந்தா அது நமக்கு தான் ஆபத்து. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இனி அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்போவே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவோம் வா. அதுக்கப்புறம் 2 பேரும் கோவத்தோட நர்மதா கிட்ட போனாங்க. பாரம்மா, இனி நீ இந்த வீட்ல இருக்க வேணாம். நீ உங்க அப்பா கூடயே போய் இருந்துக்கோ. என்னாச்சு அத்த, ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் இங்கிருந்து போயிட்டா அப்புறம் உங்களையும் மாமாவையும் யாரு பாத்துக்குவா? மாமாவுக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லை. நான் இங்கிருந்து போயிட்டா அப்புறம் உங்களுக்கு தானே சிரமம். பாரு, நீ இந்த வீட்ல இருக்கதாலதான் எல்லாம் கெட்டதாவே நடந்துகிட்டு இருக்கு. எங்க மகனை கொன்னுட்ட, இன்னும் யார கொல்றதுக்காக இந்த வீட்ல இருக்க ஆசைப்படுற? நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே போதும், எங்களை புடிச்ச கெட்டது எல்லாமே விலகிடும். நீ இந்த ராமபுராவிலேயே இருந்துக்கோ. ஆனா தயவு செஞ்சு எங்க மூஞ்சில மட்டும் என்னைக்கு முழிச்சிடாத. உன்னை மறுபடியும் பார்க்க நாங்க விரும்பல. அதுக்கப்புறம் நர்மதா சோகத்தோட வீட்டை விட்டு போனா. இவங்க தான் ராமபுராவோட இளவரசி தேவகி. தேவகிக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்னன்னா, சேனாதிபதி, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க இளவரசி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? நான் இந்த ஊர் மக்களையும் அவங்க படுற கஷ்டத்தையும் நேரடியா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால மாறு வேடத்துல ஊருக்குள்ள போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. நான் ஒரு ஏழை பொண்ணா மக்களை போய் சந்திக்கணும்னு விரும்புறேன். கண்டிப்பா இளவரசி, எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். இளவரசி மக்களோட பிரச்சனைய தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாங்க. அடுத்த நாள், உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம உன் வீட்ல இருக்கவங்க உன்னை அனுப்பிட்டாங்களேமா. எனக்கு அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு நர்மதா. பாருங்கப்பா, என்ன பத்தி கவலைப்பட்டு
உங்களுக்கு ஏதாவது ஆயிர போகுது. எல்லாம் விதிப்படிதானப்பா நடக்கும். என் வாழ்க்கையோட விதி இப்படி இருக்கும்போது அதை யாரால மாத்த முடியும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் உனக்கு ஆறுதல் சொல்லணும், ஆனா நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இளவரசி தேவகி அங்க வந்தா. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த ஊர்ல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஊருக்கு நீங்க புதுசா? ஆமாமா, நான் ஊருக்கு புதுசுதான். வேலை தேடிதான் இந்த ஊருக்கு வந்தேன். பார்க்க களைப்பா இருக்கீங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. ஐயா, நான் வர்றப்போ நீங்க எதை பத்தியோ சோகமா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத ஏமா கேக்குற? இந்த ஊர்லயே பாதுரி தான் ரொம்ப பணக்காரர். அவரோட பையன் என் பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா கல்யாணம் ஆன ஒரே மாசத்துல அந்த பையன் இறந்து போயிட்டாரு. அதுக்கு என் பொண்ணுதான் காரணம். இவ அபசகுணம் புடிச்சவன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இனி என் பொண்ணு வாழ்க்கை என்னமா ஆகும்? இப்படியெல்லாம் கூடவா நடக்குது? ஐயா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு நியாயம் கண்டிப்பா கிடைக்கும். உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா? நீ மகராசியா இருப்ப. நீங்க வேலை தேடி வந்ததா சொன்னீங்கல்ல, இப்போ என் மாமனாரும் மாமியாரும் தனியா தான் இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. நீங்க வேணா வேலை கேட்டு அங்க போங்க. அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. உன்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சவங்க மேல இவ்ளோ பாசமா இருக்க? சரிம்மா, நான் அந்த வீட்டுக்கே வேலைக்கு போறேன். அதுக்கப்புறமா தேவகி பாதுரியோட வீட்டுக்கு வந்தா. யாருமா நீ? என்ன விஷயமா இங்க வந்திருக்க? ஐயா வணக்கம். நான் வேலை தேடிதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். உங்க வீட்ல ஏதாவது வேலை இருக்கா? உனக்கு என்ன வேலையெல்லாம் செய்ய தெரியுமா? சமையல், வீட்டு வேலைன்னு எல்லா வேலையும் செய்வேமா. சரிம்மா, உன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? எனக்குன்னு யாரும் இல்ல. என்னோட கணவரும் சமீபத்துல இறந்துட்டாரு. நான் ஒரு விதவை. பாரம்மா, உனக்கு நாங்க வேலை கொடுக்க போறதில்ல. நீ போலாம். ஆமா ஆமா, நீ கிளம்பு. எனக்கு தான் எல்லா வேலையும் தெரியும்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு காரணம் சொல்லணும்னு எந்த அவசியமும் எங்களுக்கு இல்ல. நீ ஒன்னும் எங்களுக்கு வேலைக்கு தேவையில்ல. கிளம்பு. ஆனா காரணம் தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக போறது இல்ல. காரணம் தானே உனக்கு தெரியணும். இப்போதான் ராசி இல்லாத ஒருத்திய இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டோம். இப்போ அதுக்குள்ள நீ இங்க வந்துட்ட. உன்னை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? எங்க கூட விவாதம் பண்ணாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்போ திடீர்னு பாதுரிக்கு வயிறு வலி அதிகமாச்சு. மேகலா, எனக்கு வயிறு வலி பயங்கரமா இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வைத்தியரை இப்பவே கூட்டிட்டு வர்றேன். ஆமா, இவருக்கு என்னாச்சு? என்னத்த சொல்ல, இவருக்கு கொஞ்ச நாளாவே வயித்து வலி வந்துகிட்டு இருக்கு. என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் குணமாகவே மாட்டேங்குது. ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவகி அங்கிருந்து போனா. முடியல மேகலா, வயிறு வலி ஜாஸ்தி ஆயிக்கிட்டே போகுது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவகி அங்க வந்தா. கவலைப்படாதீங்க, இந்த மாத்திரைய சாப்பிடுங்க. உங்க வயித்து வலி பறந்து போயிடும். தேவகி கொடுத்த மாத்திரைய பாதுரி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட வயித்து வலி காணாம போயிடுச்சு. அப்பாடா, வயித்து வலியே இல்ல. இப்போதான் நிம்மதியா இருக்கு. பாதுரி ஐயா, இனிமே உங்க வாழ்நாள்ல எப்பவுமே வயித்து வலியே வராது. ரொம்ப நன்றிமா. இவரோட வயித்து வலிய நீ குணப்படுத்திட்ட. நீ மகராசியா இருக்கணும். அது எப்படிமா? நான் வீட்டுக்கு வந்தப்ப என்ன ராசி இல்லாதவன்னு சொன்னீங்க. இப்போ அதே வாயால மகராசின்னு புகழ்றீங்க. சில நேரம் சிலரை பத்தி நம்ம தப்பான புரிதல் வச்சிருப்போம். அதே மாதிரிதான் நீங்க உங்க மருமகளையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. தேவகி சொன்னதை கேட்டு பாதுரி ரொம்பவே கோபமாயிட்டாரு. போதும், நிறுத்து. விட்டா பேசிக்கிட்டே போற. என் வயிறு வலிய குணப்படுத்தினதுக்கு உனக்கு எவ்ளோ பணம் வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போ. அத விட்டுட்டு என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. உங்க மருமகளை திரும்ப இந்த வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வரலனா பயங்கரமான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ. முதல்ல எங்க வீட்டை விட்டு கிளம்பு. அதுக்கப்புறம் தேவகி நர்மதா வீட்டுக்கு போனா.
இங்க யாரு நர்மதா? உங்களை இளவரசி கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க என் கூட. என்ன? இளவரசியா? இளவரசி எதுக்காக எங்களை கூப்பிடணும்? நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இளவரசி கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க. பாருங்க சேனாதிபதி, நாங்க எந்த தப்புமே பண்ணல, எங்கள விட்டுருங்க. அப்போ இளவரசி தேவகி அங்க வந்தா. நீங்க இளவரசியா? ஆமா, நான் தான் இளவரசி தேவகி. உனக்கு நடந்த அநியாயத்தை நான் தட்டி கேக்குறேன். என் கூட வா நர்மதா. இளவரசி தேவகி, என் பொண்ணுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கீங்களே. நீங்க நல்லா இருக்கணுமா? உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, உங்க பொண்ணு வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவகி நர்மதாவை அழைச்சுக்கிட்டு பாதுரி வீட்டுக்கு வந்தா. இளவரசிய பார்த்ததும் பாதுரி பயந்து போயிட்டாரு. நீங்க இளவரசி தேவகி தானே? ஆமா, நான் இளவரசி தேவகிதான். உங்க பையன் இறந்ததால உங்க மருமகள ராசி இல்லாதவன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இதே உங்க மருமக இறந்து உங்க பையன் உயிரோட இருந்தா அப்போ என்ன பண்ணிருப்பீங்க? அவரையும் ராசி இல்லாதவர்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பீங்களா? இல்லம்மா, என் பையனுக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் செஞ்சு வச்சிருப்போம். அப்புறம் ஏன் உங்க மருமகளுக்கு நீங்க அத பண்ணல? பையனுக்கு ஒரு நியாயம், பொண்ணுக்கு ஒரு நியாயமா? நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. தப்புதான். நாங்க பண்ணது தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க இளவரசி. நர்மதாவ நான் என் மகளா ஏத்துக்கிறேன். அவளுக்கு மறுமணம் நான் பண்ணி வைக்கிறேன். நர்மதா இனி என்னோட பொறுப்பு. எங்களை மன்னிச்சிருங்க இளவரசி. ஊரார் பேச்ச கேட்டு எங்க மருமகளை ராசி இல்லாதவன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டோம். இனி அந்த மாதிரி தப்ப நாங்க என்னைக்குமே பண்ண மாட்டோம். நல்லது. உங்க மருமகளுக்கு நல்ல வாழ்க்கைய நீங்களே அமைச்சு கொடுங்க. கண்டிப்பா நாங்க செய்வோம் இளவரசி. பாதுரி நர்மதாவுக்கு மறுமணம் பண்ணி வச்சாரு. நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இனி நீ உன் வாழ்க்கைய நல்லபடியா தொடங்கி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா நர்மதா புது வாழ்க்கைய தொடங்குனா.